ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்ப சுவாமி அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். ஒரு சின்ன பகிர்வு இதுன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயப்பனை பார்க்கணுன்னு நினச்சாலும், ஐயப்பனுக்கு மாலை போடணும்னு நம்ம நினச்சாலும் முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐயப்பன் நம்மளை பார்க்கணுன்னு நினச்சா மட்டும்தான் நம்ம கழுத்தில் மாலை ஏறும். அப்படி ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. அதை பகிர்ந்துக்கணுன்னு தான் நினச்சிக்கிறேன் உங்களோட. என்னன்னு கேட்டிங்கன்னா, 2005 நான் முதல் முறையாக மாலை போட்டேன். மாலை போட்டு நல்லபடியாக 48 நாள் மாலை போட்டு விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். எதனாலன்னு தெரியலைங்க, அதுக்கப்புறம் என் கழுத்தில் அந்த மாலை ஏறவே இல்லை. சரியாக 18 வருஷங்க உடம்பு சிலுக்குது. சரியாக 18 வருஷம் கழித்து தான் மறுபடியும் என் கழுத்தில் மாலை ஏறிச்சு. எதனாலன்னு தெரியல. அந்த ஐயப்பன் எனக்காக இந்த 18 வருஷம் வனவாசம் கொடுத்தாருன்னு தெரியல. 18 வருஷங்க. 2005 முதல்ல போட்டேன். அதோட 18 வருஷம் கழித்து 2023 தான் முதல் முறையாக 2வது டைம் மாலை போட்டிருக்கிறேன். இது 3வது வருஷம். இது சொல்லும்போதே ஒரு மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு பூரிப்பு வருது பாருங்க. அந்த பூரிப்பு தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குன்னு ஆசைப்பட்டேன். ஓம் சாமியே சரணம் ஐயப்பா. அந்த ஐயப்பன் நினச்சாருன்னா கண்டிப்பாக உங்கள் கழுத்துலேயும் மாலை ஏறும். நீங்கள் போடணும்னு நினச்சி தள்ளி போனாலும் நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஐயப்பன் கொஞ்சம் உங்களை தள்ளி வச்சுருக்காரு. பார்க்கணுன்னு லேட்டாக பார்க்கணுன்னு நினைக்கிறாருன்னு நினச்சிக்கோங்க. இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்குன்னு ஆசைப்பட்டேன். சுவாமியே சரணம் ஐயப்பா.